வச்சுக்க. ஆணையந்து மாநகரத்திலே ஐயந்தங்கள் சுமந்திரிக்கு வந்த அபிமன்யு அவி என்ற அழகோடு மன்னிய என்ற வீரத்தோடு அழகோடு பிறந்ததா எனக்கு அபிமன்னா என்ற பேரு சுட்டி சீரோடு வளர்த்தாங்க எங்க அம்மா. அம்மா அரவகடியோ தெரியாத செய்த சதியா ஆறாளமர்ந்த பஞ்சமானன் வனவாசம் சென்று விட்டாலும் கூட ஆயனாகி எம்பெருமான் கொடுத்த ஆனந்த மாநகரத்தில் கவலை இல்லாம வாழ்ந்து வரோம்பா. எங்க போறோம் தெரியுமா? தூக்கடா வாடாடு என்ன கூதி கூட்டி வர வயசான காலத்துல முட்டியா அடிப்பட்டா எப்படா இருக்கும் ஆரியமான காட்டுக்குள்ளே சென்று மாலை பொழுதாக ஒரு வேட்டையாடிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துடுறோம். சரிப்பா நீ வேட்டையாட போறேங்கிற நான் மன போறேன். நீ சரி பை பை வேட்டையாட்டும் அப்படி சொல்லி மனதான் ஆசைப்பட்டேன். ஆனவந்தி மாநகரத்தை முடிசூட்டி ஆட்சி புரியும் நீங்கள். நீங்க பெண்ணாச்சு நீங்க போய் காட்டுக்குள்ள வேட்டையாட முடியுமா? இந்த தாயோட இடுக்கத்தை தீர்க்கதா நான் வழக்கமா விடுமுறை நாளில் மனத்திலே வேட்டையாட போகிறேன். அரசனுடைய மரம் ஆனா பசுவோட பண்ணு பசு சேர்ந்து போனா அது பின்னு மேட்டு போகும். பசுவோட பண்ணு ஒண்ணு தெரியுது பாரு, அதோட சேர்ந்து போவாத. அழகா எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிற நாடாள கூடிய மன்னன் பண்ணியோட சேர்ந்து போயிடாதப்பா. நீ பண்ணி பண்ணியா இதுக்கு 1/2 மணி நேரம் பண்ணி போடுவா. நீ போ ஒன்னல்ல சொல்றேன். என்ன தாண்டா எங்க அம்மா என்ன தாண்டா பண்ணின்னு சொன்னாங்க. திரும்பி போயிடுவேன். பண்ணியா நானு நீங்க பசுவா? ஆமாடா. அறியாமுடைய தங்கை அல்லவா? அதுக்கு எங்க அம்மாவுக்கு எப்பவுமே ஆனந்தம் அதிகம். புள்ள மேல பாசண்டா. கணவனெல்லாம் காட்டுக்குள்ளே தெரிய கணவன் இல்லாத வேலை இந்த புள்ளைய வளர்க்குறாங்க. அந்த புள்ளையுடைய பெருமை தானே இந்த தாய்க்கு பெருமையா இருக்கு. நண்பா ஆனகுந்தி மாநகரத்திலே நான் ஏன் வாழ்ந்து வர வேண்டும்? எங்க அம்மா ஆயனுக்கு தங்க அறியாமனாகிய கண்ணன் சூது செய்கிறார். 5 சிறுவயது அறியாத பருவத்தில் எங்க மாமனுக்கு ஒரு மகள் இருக்காங்க. அவங்க பேரு கமலசுந்தரி. ஆமா, பள்ளி பருவத்திலே ஒரே இடத்தில் தான் நாங்க ஒருவரும் ஒரே மாளிகையில் வாழ்ந்திருந்தோம். சின்ன வயசுல நீங்க எங்க இருந்தீங்க? வைகுந்தத்துல இருந்தோம். பக்கத்துல நான் வைகுந்தத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க நானும் வலிவு அடைந்து விட்டேன்.
என் கமலசுந்தரி வாழ்வு அடைந்து விட்டான். 2 பேரும் மஞ்சள் நெருப்பு பக்கத்துல இருக்கு. ஒரு செய்தி எனக்கு தெரியாதுன்னு எங்க மாமன் நினைக்கிறாரு. ஆனா எனக்கு தெரியும். நெருப்பு பஞ்சு ஒரு இடத்துல நான் பத்திக்குமேன்னு சொல்லி தந்திரமா ஆனவதிமானது எங்க அம்மாவை சீதம் கொடுக்குற மாதிரி கொடுத்து எங்களை கொண்டு வந்து இங்க தனிமைப்படுத்தி விட்டார். நீங்க பெருசான பிள்ளை ஏதாவது பண்ணி விடுவீங்க. நான் பண்ணி விடணும் இல்ல, பிள்ளை உங்களை ஏதாவது பண்ணி விடுங்க. என்னுடைய தகப்பனால அந்த எண்ணம் இருக்குதானே செய்யும். அது உங்க மூஞ்ச பார்த்தாவே திருடன்னு தெரியும் எல்லாத்துக்கும். உன்னை பார்த்தா ஓகேமா தெரியுது. வாடா, எங்க மாமா அப்படி நினைச்சாரு. நாங்க என்ன பண்ணணும் உனக்கு தெரியலையே. 5 சிறு வயது அறியாத பத்திரிகை கமலசுந்தரியான கலையாணி மாற்றி நான் காந்தவாதம் செய்து கொண்டேன். அது எப்படி நடந்துச்சு? முந்தா நாள் நான் சின்ன வயசுல சொல்லிட்டேன்ல. எப்படிங்க? பாடசாலை சென்று திரும்பி வருகிற பொழுது எங்கிலே போய் என்னுடைய கமலசுந்தரி ஆணும் மீனும் ஆண் மீனும் பெண் மீனும் விளையாடு என்று சொல்லி கை நீட்டி காட்ட இவள் கருத்திலே இந்த கணையாளிகள் குளத்திலே விழுந்த கணையாளி எடுத்து கொடுத்தா என்ன கொடுக்கணும்னு சொன்னா நான் கணையாளி எடுத்து கொடுத்து விட்டு எடுத்தீங்களா? எப்படா குதிக்க முடியும் சின்ன பிள்ளை? உள்ள இது உலகை ஏற்றுக்கொள்ளுமா? ஆகாது. ஒரு நாள் வைகுந்தத்திலே நான் ஜனனமாகி விட்டேன். எங்க அப்பா இந்திரவசிலே இருக்கிறார். நான் பிறந்த சந்ததியை கேட்டு இந்த குழந்தைய பிள்ளைய பார்க்க அப்பா வைகுந்தம் தேடி வருகிறார். அப்ப எங்க அம்மா என்ன மடி மேல வச்சுக்கிட்டு என்ன பால் ஊட்டி வளர்த்துட்டு இருக்காங்க, பால் ஊத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹரிராமராய் எம்பெருமான் என் தலைபுறமாகவும் எங்க அப்பா என் கால்புறமாகவும் 2 பேரும் குழந்தை கொஞ்சம் கொஞ்சிட்டு இருக்காங்க. ஒரே பையன் கொஞ்சிருப்பாங்க. ஆமா. அப்ப நான் குழந்தை. அப்ப எம்பெருமான் அப்ப சந்தோஷம் இருக்காங்க. மச்சான சந்தோஷம் இருக்காங்க. அப்ப பத்ம யுகம் அமைத்தா அந்த வெளியே வரக்கூடிய மந்திரத்தை ஹரிராமர் எங்க அப்பா பார்த்திபங்கருக்கு கற்றுக் கொடுக்கிறார். எதிரிகள் பத்ம யுகம் அமைத்து விடுவாரு. ஆனா அந்த பத்ம யுகம் வந்து வெளிவரக்கூடிய மந்திரத்தை எங்க மாமா நாவால் அப்படி உதட்டால் அசிக்கிறார். எங்க அப்பா கிட்ட. எங்க அப்பா கால்புறம் இருக்கிறார். எம்பெருமான என் தலைப்பக்கம் இருக்கிறார். அவர் உதட்டா அசிக்க அசிக்க நான் அப்பவே குழந்தை பருவத்திலே இந்த மந்திரத்தை கற்றுக்கொண்டேன். மந்திரம் சொன்னேன். கணையாளி மேலே வந்து விட்டது. உள்ள இருந்து மேல வந்துருச்சு. அப்படியே எடுத்து கொடுத்தீங்க. அந்த கணையாளியை கலட்டி என்னுடைய கன்னியாயை கமலசுந்தரி கரங்களில் மாட்டி நாங்க அப்பவே கந்தர்வாதம் செய்து கொண்டோம். இதுதான் அபிமனுடைய வரலாறு. எங்க மாமாவுக்கு தெரியாது, உங்க அம்மாவுக்கு எங்க அம்மாவுக்கும் தெரியாது. தெரியாது. காலம் நேரம் கைக்கூடி வரட்டும். எத்தவங்களுக்கு தெரியாதாடா ஒரு பிள்ளைய ஆளாக்குவதற்கு. நாமளா போய் கல்யாணம் பண்ணி வைமான்னு சொல்ல முடியும். காட்டிலே வேட்டையாடி மாலை பொழுது வீடு வந்து சேரணும். 50,000 இருக்கிறது எடுத்துட்டு வாடா. இருக்கிறது 200 ரூபா வச்சிருக்கோம். சரி வா எடுத்துட்டியா? ஒரு கோட்டை தான் எங்கேயோ வானிலை இருந்து கரகரன் நல்ல வாய் வந்து விழுகிறது. எனக்கு தாங்க வந்துருக்குன்னு நினைக்கிறேன். பக்கத்து வீட்டுக்கார முன்னாடி சுசிலா எங்க உருப்பட போற வாழ்க்கையில பக்கத்து வீட்டுக்காரன் நீ தாண்டா பாலா போவேன். பாயல் சொல்லிட்டு போறேன். அப்படி அவங்க படி சுசிலா இல்லைங்க. ஐயருக்கு வேற மாதிரி தெரியுது. விழுந்த
எனக்கே தான் அண்டர் கோட் அந்த விஜயன் வழிந்த அபிமன்ய மகாராஜ கோவில் கோவு அப்படின்னா என்னங்க இது அண்டர்கோன் அண்டர் கோட் அந்த விஜயன் வழிந்த அபிமன்ய மகாராஜ கோவில் அண்டர் கொண்ட எங்க அப்பா அடியில் கொடுக்குற கோடை விட பெரிய கோடா இருக்குது என்னது சரிக்கோணம் என்னங்க அண்டர்கோன் இருக்குது அக்னிகர் கோடு இருக்குது 100 கோடு இருக்குது வாடா அகிலத்துக்கெல்லாம் வீர புருஷன் எங்க அப்பா அதனால அவருடைய பேர் அண்டர் கோட் அந்த விஜயன் வழிந்த அபிமன்ய மகாராஜ கோவில் எங்க பாசையில இது எப்படி எழுதுறாங்க கர்மா ஆய வரக்கே காரி காரி துப்புறாங்க ஏன் அப்படி பேஸ் பண்ற நின்னாடி கண்பனதுரிய என்னை கேட்டுமே சம்மதித்து தாம்பலம் எடுத்து விட்டான் நாங்க தாம்பலத்தை தச்சிட்டா நின்னடி கண்பட துரியன் மகனுக்கு என்னையும் கேட்டுமே சம்மதித்து தாம்பலம் எடுத்து விட்டான் நிச்சயம் பண்ணிட்டாங்களாங்க ஆருங்க கருதியே லட்சணம் தலையில் கனதீபம் ஏற்றி மனம் செய்யாவிட்டால் நான் தீயிலே விழுந்து விடுவேன் யாருங்க இது யாருன்னு பாருங்க யாருங்கிறது இப்படி இருக்கட்டும் நின்னடி கண்பட துரியன் மகனுக்கு என்னையும் கேட்டு சம்மதித்து தாம்பலம் எடுத்து விட்டான் கருதிய லட்சணம் தலையில் கனதீபம் ஏற்றி மனம் செய்யாவிட்டால் நான் தீயிலே விழுந்து விடுவேன் யாருங்க அந்த பொம்பளை ஆறுங்க பாருங்க சுந்தரி எனக்காக பிறந்த என் கமல சுந்தரிய காணியாளர் மனமுறிய போகிறானாமே இந்த கண்ணன் எனக்கு சதி பண்ணிட்டாங்க இது எந்த சுந்தரிங்க கொள்ளைக்கார கொண்டாடி சுந்தரியா சுந்தரியா ஐயோ என் சுந்தரியா கொல்ல எனக்கு சும்மா ஓலை எழுதியிருப்பாளா கையவனாகிய துரியோதன் பாண்டவர் வாழக்கூடாது என்று பகடை ஆதி பாலுவனத்திலே ஓட்டி வைத்ததும் இல்லாமல் என் பாரியாலே மாட்டான் ஒருவன் மனம் அறிவதா மனவேட்ட ஆடி தோறு இருக்கட்டும் வீட்டுக்கு வாங்க
அவனோடு சேர்ந்தல்லம்மா கயவனாகிய துரியோதனன் காட்டுக்கு அப்பா போன பின்னாடி எனக்காக பிறந்த கண்ணன் மகள் சுந்தரியே கல்யாணம் செய்வதா நிச்சயித்த அமலும் செஞ்சிட்டான். ஆமா வெடிந்தால் எனக்கு கமல சுந்தரிக்கு திருமணம் நடக்கிறதா? படிச்சு பாராயா இத பாத்துக்கிட்டா பையன் பொழப்பு பாரு. என்ன பொழப்பு இந்த வார்த்தை என்னத்துல முன்னே வந்து சொல்லி இருந்தீங்க. அந்த பிள்ளை நாம உடனே கூட்டிட்டு இருந்தோம்ல. நான் உடனே நாம கூட்டிட்டு வந்தா ஏன்னா நான் உரிமைக்காரி நான் இருக்கும்போது அங்க உரிமைக்காரி நான் இருக்கும்போது அங்க எப்படி எங்க அண்ணன் பொண்ணு கேட்ட பொண்ணு கொடுக்க மாட்டான். சொன்ன மாதிரி உரிமை இங்கதான் இழுத்துட்டு இருக்கிறோம். கண்ணனாகிய பெருமான் ஏதோ சதி செய்திருக்கிறார். காணியால என் மனைவியை மனம் புரிவதா? போட மாட்டோமா? ஏதோ நடக்குதுமா, ஏதோ விபரீதம் நடக்கிறது. எனக்கு அனுமதி கொடுங்க. கமல சுந்தரியை மனம் புரிந்து மறுபடி காட்டி கொண்டு வந்து சேர்ந்து கைப்பிடித்து போய்விடுவானம்மா. அபிமன்னா நீ இவனு கோபத்துல போயிட்டு இவனு கோபத்துல போகும்போது அம்மா ரொம்ப தவண்டு போயிடுச்சுப்பா. என் பையன் உன்னோட விட்டுதானே கொண்டு போச்சுப்பா. நீங்க இருந்து போற எங்க அண்ணன் இடத்துல பொண்ணு கேக்குற எங்க அண்ணன் கொடுத்தா தாட்சி சண்டை வரும். அந்த லவ் பண்ண பிள்ளை எனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி 2 பேருக்கு சண்டை வந்ததுன்னா ஆனா 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் செத்து போயிருவீங்க. நான் போயிட்டு வரேன். உனக்கு என்னவா பிரச்சனை? நான் போயிட்டு வரேன். ஏன் உன்ன நான் கொண்டு போகணும் பயமா இருக்கா? ஏதோ ஒரு குடத்துல ஏதோ ஒரு சண்டை வந்துச்சுன்னா உண்மையிலே அறிவுல எப்படி மன இருந்தா ஆளை விட்டு பெண்டாடிட்டு வந்து கேளுன்னு சொல்லி இருக்கணும். ஏன் பண்ண சொல்லல? நீ கோபத்தா செவிக்கிறத நான் குணத்தால செவிச்சு வரேன்பா. நீயா கவலைப்படுற? நீ போகாத, நான் போயிட்டு வரேன். எங்க அண்ணனை பார்த்து நான் எதை இப்படி கை நீட்டி காட்டினாலும் எங்க அண்ணனுக்கு வாங்கி கொடுப்பாரு. இங்கதாங்க இருக்கிறேன், போய் அங்க உட்காந்துங்க. உங்களுக்கு பொண்ணு பாக்குறதுக்கு நான் வரணும் அவசியம் இல்ல. ஆயினால் என் பெருமான் சூது செய்யறது நல்லாவே தெரியும். இப்படியே இருக்குமா? பொண்ணை பெத்தவங்க வழியா வந்து கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் ஓலை எழுதினால அபிமன்யம் வரமாட்டான்னு சொல்லி கூட என்ன நினைச்சுன்னா நம்மள தவிர யாரு பொண்ணு கொடுக்க போறாங்க? உடனே கேட்டா பொண்ணு கொடுப்பாங்க. வாலிபம் அடைந்து விட்டா எல்லா தகப்பனும் அதைதானே நினைப்பாங்க. அவங்களா வழினா கொண்டு வந்து பிள்ளை கட்டிக்கின்னு சொல்லுவாங்க. அம்மா இதுவும் சரிதான். நான் கோபமா அங்க போய் ஏதோ ஒண்ணு நடக்க இது விபரீதம் முடிந்து விட போடுங்க. நீ கோபத்தால தெரிவிக்கிறது போங்க. காலில் விழுந்திருக்கேன் காலிலே விழுந்த உடனே தங்கச்சிக்கா ஆனந்தி மனகத்துக்கு சீதனை கொடுத்தா மாமா மனங்களுக்கு என்னன்னு கேட்பாரு. பொண்ணுக்குதான் வந்து சொல்லுங்க. கமல சுந்தரி குடுக்கணும் சொல்ற வரைக்கும் பச்சை தண்ணி குடிச்சிடா. யார் வீட்டுக்கு உரமுறையா போனாலும் ஒரு காரியத்தோட லட்சியத்தை நிறைவேற்ற போகணும்னா அந்த லட்சியம் நிறைவேற வரைக்கும் தண்ணி குடிக்க கூடாது. தண்ணியை குடிச்சா தண்ணியோட தண்ணியா கரைஞ்சி போயிருண்டா. அதுக்குதான் நல்லா தெரிஞ்சு உரமுறை தண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு வினாடி யோசிப்பாங்க. காரியம் ஆகணும்ல, காரியம் ஆகுற வரைக்கும் என்னமா பையன் எங்க நேரம் நம்ம ஆனகுந்தி நகரமே போயிருக்கலாம். ஆனகுந்தி நகரத்துல தான் இருக்கிறோம். எங்க வைகுந்தம் ஒருவேளை கண்ணனாகிய பெருமான் பெண் கொடுக்கல அப்படிதான் காரியாளர்களுக்கு நிச்சயம் பண்ணிருந்தாங்க. என் கமல சுந்தரியை கையை காட்டி எம்பெருமான் பொண்ணு கொடுக்கலன்னா ஆதிலட்சுமி போய் கேளுங்க. எங்க
எங்க அத்தை எங்க அண்ணி கேட்டா உடனே பிடிச்சிருந்தா கூட்டிட்டு போனா கல்யாணம் நடக்கிறது நடக்கணும் ஓடுங்க ஓட்டத்திலேயே என்னடா உடுக்கா போச்சு இங்க அடிக்க கை வைத்தீங்க அடிக்க நைவேத்தியா சந்துவாரை கேட்கணும் அங்கச்சு கொண்டேறி வந்திருக்கான்னு சொல்லி பெருமையா என் பெருமான் தான் எது கொண்டு அழைக்கணும் அவமானமா அம்மா வேற வரிசை பாருங்க போயிட்டு இருப்பா அந்த கம்மச்சோறு நாளைக்கு சாமி கல்யாணம் பண்ணுவாரா எனக்கு புறப்பட்டும்பா என் நிலை உனக்கு புரியாதுமா இந்த பையன் என்ன எல்லாத்தையும் ஆனாலும் அதிமையில ஆசை வச்சுட்டு உங்க அண்ணன் பலராமரையும் தெரியாம காணாம ஓடி வந்தியே என்ன வார்த்தைகளா சொல்லி காட்டிட்டு அந்த உணர்வு இருக்கணுமா அந்த பையன் அப்படியே பக்கத்து மேல சொல்லி காட்டிட்டு ஏன்னா கோடு கோடு கொல்லத்தடா வந்து சொன்னாங்க நீ வேற இடத்துல வந்து ஆடிட்டு இருக்கற போடா உட்காருங்க அம்மா வாங்க காடிட்டு ஏய் உட்காரு உட்காரு தாமதிக்க ஒவ்வொரு வினாடியும் எதிரிக்கு கேவலமாயி போயிடும் ஓடுமா போயிட்டு வரப்பாடு வாடா என்ன பழப்பு 14 என்ன
நல்லா மாறி கேட்டேன் தம்பி என்ன பேச உங்க பையன் எப்படி எங்க பையன் எவ்வளவு பொறுமை இந்த பையன் என்ன பாட்டி படை குட்டியா பும்பை வேலைக்கு போக மாட்டோமா அவன் ஏன் பேசுறது இப்பதான் எனக்கு புரியுது. என் நிலைமை கொஞ்சம் யோசிமா மையமடியில் அவர் கூந்தலிலே பொட்டு வைத்து மாலை பொழுதால் மாளிகை அழைத்து சேருங்க. இதே காது குத்து எப்ப நடந்துச்சு? எதுக்கு மொட்டை அடிச்சிருப்பாங்க. பிள்ளைக்கு சபரி முடியா அந்த பிள்ளைக்கு அந்த பிள்ளை மொட்டை அடிச்சிட்டு இருக்குதா? ஐயோ 6 பேத்து பையன் போய் எனக்கு ஒருத்தர் வந்து ஓம்ப முடியாத நாய் சங்கிலி பிடிச்சி என்ன அடிக்காம என்ன அடிக்கிற அறுபட்ட கூதி நின்று போறான். என்ன நீ அவன் தான் தத்தரேன்னு சொன்னான். புரியுதா? எங்க பழம் இருக்குது? உங்க குடும்பம் அரிச்சு புண்ட இப்படித்தான் இருக்கும். 2 பழத்தையும் ஒரு தேங்காய் வச்சுட்டு யாராவது பொண்ணு கொடுத்துவாங்களா? இவ்வளவு பெரிய குடும்பத்துல பிறந்துட்ட 32 அங்க என்ன சண்டைக்கு போறாரு? அங்க என்னப்பா பாத்துக்கிறா? அது 2 மாதிரி சாரி அடிச்சுட்டு அதுக்கெல்லாம் நல்லமா இருக்குமா இல்ல நாசமா போயிருமான்னு தெரியல. அந்த ஆளுக்கு பிறந்த மாதிரி எனக்கு தெரியல. அம்மாடி எப்படி கல்யாணம் பண்ணி இப்படியா போய் பேச அவர் நேரம் என்ன போய் ஒரு அநியாயம். ஒரு பிள்ளை பையன் வந்து நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறோமா? அம்மா கிட்ட சொல்ற வார்த்தை அம்மா வேற அடிக்கிறான். போய் பாட்டு சொல்லிட்டு போகும் புண்டகற்பனை நீதான் புடிச்சின்னு நடத்திட்டு இருக்கிறா. ஒன்ன விட புடிச்சின்னு தை 1ஆம் தேதி வந்து தனியா செட்டு வச்சு நான் பாக்குறேன். பண்ற பாரு அந்த பேரை அழைச்சிட்டு பண் சரி போட்டு ஐ போட்டுறதா நாங்கெல்லாம் புண்டகற்பா நண்டோடு மாதிரி பேத்து விடுவேன். எங்களுக்கெல்லாம் வேலை இருக்குதா? குடும்பத்தோட அடிச்சாங்க. அது அப்பா அடிச்சாங்களா? அது அப்பா அடிச்சாங்களா குடும்பத்தோட? முடிஞ்சு போச்சு. பையனுக்கு அரியா பையன் தெரியல. பையன் ஒரு வார்த்தை நானா 5 நிமிஷம் போன்ல பேசுனா அடுத்த நாளே அந்த பிள்ளை வரங்குது. 48 பேரோட அந்த பிள்ளை மட்டுமா வரங்குது? பின்னாடி ஆடி வராங்க அடிக்கிறது. சரி சரி. நானும் உங்க பையனாட்டம் நானும் சீரகாபுரியில நான் தான் புளித்தின்னு சொல்லி பசங்களை செடி சேர்த்து சாரா வாங்கி கொடுத்துட்டு ஒரு நிகழ்ச்சி நடத்தினா கூட என்ன கேட்காத நடத்த மாட்டாங்க. இவனை கேட்கலாம் இவனை சாரா இவனை குடிச்சு சண்டை பண்ணி நிறுத்தி விடுவானு அந்த மாதிரி தெரிஞ்சவன் தான். குண்டமேட்டூர்ல எப்ப 40 பேர் பஸ் ஸ்டாப்ல வச்சு அல்லையா குத்துறாங்களோ அதை வந்து இன்னும் அடி வாங்கிட்டு தான் இருக்கு. குண்டமேட்டூர் அந்த பச்சை கோயில்ல மணி திருடி பொறுமையார் என்னமா வாயிலே இனிமே வெட்டுறாங்களோ? நீ பேர மேட்ச் எடுத்துக்கிட்டேன்னா நான் கண்ணை கூட பார்க்காத இருக்கிறேன்.